தமிழாரம் நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழாரம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளை வாசிக்கும் நான் திவாரகா ராமலிங்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நிகழ்ந்த அசம்பாவிதத்தால் 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கையில் இன்று முதல் அமலுக்கு வரும் விசா நடைமுறை. இலங்கைக்கு கொண்டுவரப்படவுள்ள பில்லியன் கணக்கிலான வெளிநாட்டு முதலீடுகள். ஆசிரியர்களின் வெளிநாட்டு பயண விடுமுறையில் ஏற்படவுள்ள மாற்றம். இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. கனடாவில் விமர்சனத்திற்குள்ளான இந்திய இளைஞரின் செயல். 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவர்களில் பலர் புத்தாண்டு விடுமுறைக்காக வெளிநாடு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேன, கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த, ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க, ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனக பண்டார தென்னக்கோன் உள்ளிட்ட அமைச்சர்கள் வெளிநாடுகளில் உள்ளனர். வெளிநாட்டில் படிக்கும் தங்கள் மகள்களை பார்க்க சில எம்பிக்கள் சென்றதாக கூறப்படுகிறது. கடந்த 3ஆம் திகதி நாடாளுமன்றம் கூடிய பின்னர் 24ஆம் திகதி வரை நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு எம்பிக்களுக்கு விடுப்பு கிடைத்துள்ளது. இதேவேளை புத்தாண்டு விடுமுறையை கழிப்பதற்காக மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நுவரெலியா சென்றுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் நேற்று முதல் புதிய விசா நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தவுள்ளதாகவும் இன்று முதல் நிகழ்நிலையில் விசா வழங்கும் முறையை அறிமுகப்படுத்துவதாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ISHJ இலப்பிட்டிய தெரிவித்தார். புதிய முறையின்படி விசா வழங்குவதற்கான கட்டணங்கள், தேவையான வசதிகள் மற்றும் இலங்கையில் தங்கியிருக்கும் காலம் ஆகியவை நவம்பர் 27ஆம் திகதி 2023 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவிப்பில் விவரிக்கப்பட்டுள்ளன. அறிவிப்பின்படி சுற்றுலா, வணிகம், போக்குவரத்து விசாக்களுக்கான கால அளவு மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அறிவிப்பும் வர்த்தகமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வருடம் 4 முதல் 4.5 பில்லியன் டாலர் வரையிலான முதலீட்டை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து திட்டங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுக தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு 1.5 பில்லியன் டாலர் முதலீட்டுக்கான இலக்கு எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் நாடு 1.8 பில்லியன் டாலர் முதலீடுகளை பெற முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். கண்டியில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதன் பின்னர் முதலீடுகள் கணிசமான அளவில் நாட்டிற்குள் மிக அசுர வேகத்துடன் வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கடந்த போராட்டத்தால் ஏற்பட்ட எதிர்மறை விளைவுகளால் கடந்த ஆண்டு முதல் பகுதியில் எதிர்பார்த்த அளவுக்கு முதலீடுகள் வரவில்லை எனவும், ஆனால் பிற்பகுதியில் எதிர்பார்த்த அளவை விட முதலீடுகள் நாட்டிற்குள் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு 4.5 பில்லியன் டாலர் முதலீட்டு இலக்கை நெருங்க வாய்ப்பு உள்ளது என்றும் அமைச்சர் அமுனுக தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை உத்தியோகத்தர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை அனுமதிக்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 6 மாதங்கள் அதற்கு குறைவான காலப்பகுதிக்கான குறுகிய கால வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறைகளை மாகாண கல்வி பணிப்பாளர்களே அனுமதிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்வி அமைச்சினூடாக மேற்கொள்ளப்படும் வெளிநாட்டு பயணங்கள் விடுமுறை கோரிக்கைகளை பரிசீலனை செய்வதற்கு நீண்ட காலம் எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறைசார் உத்தியோகத்தர்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வெளிநாட்டு பயணங்களுக்கான விடுமுறையை நீடித்தல் உள்ளிட்டனவற்றுக்கான அனுமதி வழங்கும் அதிகாரம் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடுமுறைகள் தொடர்பிலான தகவல்கள் கோரப்படும் போது அவை குறித்து தாமதமின்றி தகவல்களை வழங்கக்கூடிய முறைமையொன்றை உருவாக்கிக் கொள்ளுமாறு மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. எவ்வாறெனினும் 6 மாதங்களுக்கு மேற்பட்ட வெளிநாட்டு பயண விடுமுறை அனுமதி கோரல்கள் கல்வி அமைச்சிடம் முன்வைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் ஹாலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹாலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரத்தில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கோருகிறது. கனடாவில் பிரபல பஞ்சாபி பாடகரான ஏபி தில்லான் ஹோச்செல்லா மேடையில் தனது கிட்டாரை உடைத்த வீடியோ இணையத்தில் வெளியாகி விமர்சனத்திற்குள்ளானது. பாடகர், பாடலாசிரியர் என பல திறமைகளை கொண்ட அவர் நேற்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில் சம்மர் ஹை ஹிட் மேக்கர் என்ற பயணத்தின் ஒரு பகுதியாக மேடையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் காட்சியுள்ளது. அதில் பங்கேற்று நிகழ்ச்சியை நடத்திய அவர் முடிவில் தனது கிட்டாரை மேடையிலேயே வீசி உடைப்பது போன்ற காட்சியுள்ளது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் நெட்டிசன்கள் பலரும் அவரது செயலை விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.